no compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1. ஆதன் சின்மனையில் அனைவரும் ஒரு பெரிய வணக்கம். இன்னைக்கு தாவேக்காவை சார்ந்து நிறைய விஷயங்கள் பேச போறோம். நம்ம சொல்லியிருந்தோம் இன்னைக்கு வேட்பாளர் பட்டியலை வெளியிடுறதா இருந்துச்சு. அது இல்லாமல் தேர்தல் வாக்குறுதிகளும் வெளியிடுறதா இருந்தது. ஆனா இப்போ அது நடக்கலையே அப்படின்னு எல்லாருமே நிறைய பேர் நம்மகிட்டயே கேட்க ஆரம்பிச்சிருந்தாங்க. நம்மளுக்கும் அந்த மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க. இந்த மாதிரி காலையில வந்துருங்க, வேட்பாளர் பட்டியலை வெளியிடுறோம். அது இல்லாமல் தேர்தல் வாக்குறுதிகளும் அதே மேடையில் வெளியிட போறோம். அதுவும் 234 தொகுதியிலும் உள்ள வேட்பாளர்களை நம்ம அறிமுகப்படுத்த போறோம் அப்படின்றத கிட்டத்தட்ட உறுதிப்படுத்தியிருந்தாங்க. ஆனா இப்போ அது ஒத்தி வச்சிருக்காங்க. என்ன காரணம் அப்படின்றத டீட்டெயிலா பார்க்க போறோம். ஸோ விஜய் அவர்கள் இந்த வேட்பாளர் பட்டியலை தயார் செய்வதில் ரொம்ப ஆர்வம் காட்டினாங்க அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா நேர்முக தேர்வு தான். யாரையுமே ஆன்லைன்லயோ இல்லை அவர் இல்லாமல் 2ஆம் கட்ட தலைவர்களை வச்சுலாம் அவர் தேர்வு பண்ணல. 234 தொகுதிகளிலும் நிற்கக்கூடிய வேட்பாளர்ல நேர்முக தேர்வு பண்ணது விஜய் அவர்கள் தான். இதுல மாற்று கருத்தே இல்லை. கிட்டத்தட்ட இறுதிக்கட்ட பணிகள் எல்லாமே முடிஞ்சிருச்சுங்க. ஆனா நேற்று பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கட்சியில இருந்து நிறைய பேர் இணையவும் புதுச்சேரியில் என்ன நடந்துச்சு அப்படின்றத சின்னதா அது அங்க சொன்னா உங்களுக்கு கரெக்டா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா புதுச்சேரியில் பார்த்தீங்கன்னா 30 தொகுதியில் தாவேக்கா தனிச்சு நிற்குது அப்படின்னு சொல்லும் பட்சத்தில் ஒரு புதிய கட்சி கூட்டணிக்கு வருது. அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா இவங்க 28, அந்த கட்சிக்கு 2 தொகுதிகளும் கொடுக்குறாங்க. ஸோ அதே மாதிரி இங்கே ஏற்பட்டக்கூடாது. ஏன்னா 234 தொகுதியிலும் தாவேக்கா சார்ந்த வேட்பாளர் தான் நிற்க போகிறாங்கன்னு அறிவிச்சதுக்கு அப்புறம், பெயர் பட்டியலோடு அறிவிச்சதுக்கு அப்புறம் புதிதாக கூட்டணி வருபவர்களுக்கும் புதிதாக பெரிய கட்சி சார்ந்த ஒரு தலைவர் வரும் பொழுது அவங்களுக்கு சில தொகுதிகளை கண்டிப்பாக அவங்களுக்கு கொடுத்து தான் ஆகணும். அந்த ஒரு காரணத்தினால இந்த டிலேவை ஏற்படுத்தியிருக்காங்க. அதாவது இந்த காலதாமத்தை கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா நேற்று காங்கிரஸ்லேருந்து மிகப்பெரிய தலைவர்கள்லாம் இணைஞ்சிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு என்னென்ன நிலைப்பாட்டில் இருக்காங்க, அவங்க எந்த மாதிரியான கோரிக்கைகள் வைக்கிறாங்க, வேண்டுகோள் வைக்கிறாங்க அப்படின்றத பார்த்துட்டு அவங்களுக்கு தொகுதி ஒதுக்கிடலாமா, இன்னும் யார் யாரெல்லாம் புதுசாக இணையறாங்க, இணைஞ்சிக்கிட்டு இருக்காங்க, இணைய போகிறாங்கன்ற முதற்கொண்டு அவங்க லிஸ்ட் எடுத்துட்டாங்க. ஸோ அதனால தான் இன்னைக்கு நடக்க இருந்த அந்த நிகழ்ச்சியானது ஞாயிற்றுக்கிழமை சென்னை நுங்கம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு நட்சத்திர ஹோட்டலில் நடக்கிறதா நம்மளுக்கு தகவல் வந்திருக்கு. சரி, 4.7 மகாபலிபுரம் தாண்டா அவங்களோட தேர்வு, இது என்ன புதுசாக நீங்கள் நுங்கம்பாக்கம் அப்படின்றீங்க அப்படின்னு கேட்கும் பொழுது, இந்த 234 பேரையும் அது இல்லாமல் தேர்தல் வாக்குறுதியிலும் அறிவிக்கும் பொழுது அவங்களுக்கு உண்டான ஒரு ஸ்பேஸ் தேவைப்படுது, ஒரு முக்கியமான ஒரு மைய பகுதியும் தேவைப்படுது. இதனால புதிதாக அந்த இடமாற்றம் ஏற்படுத்திருக்கிறதா நம்மளுக்கு சொல்றாங்க. இன்னும் அவங்க சைட்ல இருந்து அஃபிஷியலா இன்னும் அந்த இடமாற்றம் அனௌன்ஸ்மெண்ட் வரல, அறிவிப்புகள் வரல. ஆனா நம்ம கேட்ட வரைக்கும் கிட்டத்தட்ட தாஜில் தான் இருக்க போகுது, ஒரு புதிய ஹோட்டலா தான் இருக்க போகுது. மகாபலிபுரத்துல எனக்கு ஞாயிற்றுக்கிழமை அங்க ஒரு மாற்று நிகழ்ச்சியா இருக்கலாம், அதனால கூட மாத்திருக்கலாம் அப்படின்றது ஒரு பார்வையா இருந்தாலுமே கூட, இங்க சென்னையில ஞாயிற்றுக்கிழமை அந்த பிரம்மாண்டமான ஒரு வேட்பாளர் அறிவிப்பு பட்டியலை வெளியிட போறாரு விஜய் அவர்கள். நம்ம நேத்தே சொல்லியிருந்தோம், விஜய் அவர்கள் எல்லாருமே கேட்குற மாதிரி ஏன் இப்படி டிலே பண்ணிக்கிட்டு இருக்காரு, இன்னுமா இப்போ எல்லா வேட்பாளர்களையும் எல்லா தொகுதிகளுக்கும் போட்டாங்க, அது இல்லாமல் இருக்காங்களா அப்படின்றலாம் கேள்விப்படும் பொழுது ஒவ்வொரு நாளும் அதுக்கான விளக்கங்கள் கொடுத்துட்டு இருக்கோம்ல. நேற்று அதுதான் நடந்திருக்கு. புதிதாக வந்த அனைவருமே நேரடியாக அவரை பார்த்து இணைஞ்சிருக்காங்க. எல்லாருமே சொல்றாங்க 2ஆம் கட்ட தலைவர்கிட்ட பேச்சுவார்த்தைகள் நடத்தி அவங்க மூலமாக தான் எல்லாரும் இணைஞ்சிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு. ஆனால் தாவேக்காவை சார்ந்து தாவேக்காவை நம்பி கொள்கையும் கோட்பாடும் ஏற்றுக்கிட்டு வரக்கூடிய எல்லாரையுமே விஜய் அவர்கள் நேரடியாக சந்திச்சு அவங்களுக்கு உண்டான மரியாதை கொடுத்து எல்லாருமே பார்த்துக்கிட்டு தான் இருக்காரு. ஒவ்வொருத்தரும் போகும்பொழுது நீங்கள் அங்கே அந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணீங்களே, நீங்கள் இந்த ஸ்டாண்டில் நின்னீங்களே, அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்ற ஒவ்வொரு விஷயமா அவங்களுக்கு உண்டான அந்த அன்பை இவரும் பரிமாறி தான் அவங்கள கட்சியில் இணைச்சிக்கிட்டு இருக்காரு. ஸோ அதனால எந்த விஷயத்தையும் அவங்க தள்ளி போடவே இல்லை. கட்சியை சார்ந்த விஷயங்கள்ல எங்கேயுமே அவர் பின்வாங்கவும் இல்லை, தள்ளிப்படவும் இல்லை. நேற்று கூட இந்த காவல் நிலையம் அவர் போகும்பொழுது கூட எங்களோட பெண்களை இழிவா பேசிட்டாங்க, அதுக்கு அவர் நினைச்சிருந்தா 2ஆம் கட்ட தலைவர்கள் அனுப்பியிருக்கலாம், வழக்கறிஞர் டீம் அனுப்பியிருக்கலாம். எதுவுமே இல்லாமல் நானே நேரடியாக வரேன், அது என்னோட தங்கை, என்னோட அம்மாக்கள், என் கூட இருக்கக்கூடிய பெண்களை ஒரு விஷயம் அவதூறு ஏற்படுத்திட்டா அதுக்கு என்ன நடவடிக்கை எடுப்புன்றதை ஜஸ்ட் சாம்பிளாக நேற்று இரவோடு இரவாக யாருக்குமே அந்த ஒரு தகவலானது வரல. ஏன்னா குறிப்பாக எங்கள் மீடியாக்கள் எல்லாருக்குமே வந்திருக்கும். ஆனால் அவர் யாருக்குமே எதுவுமே சொல்லாமல் முதல் ஆளாக அவர் பண்ணார் பார்த்தீங்களா. அது அது எல்லாருமே என்ன சொல்கிறாங்கன்னா முன்னாடியே பண்ணியிருக்கணும், எங்கள் பேசி எவ்வளோ நேரம் ஆச்சு அப்படிலாம் சொல்கிறாங்க. ஸோ அவர் முதல்ல கண்டன விஷயத்தை ஒரு அறிக்கையாக வெளியிட்டுட்டு அதுக்கப்புறம் நேரடியாக அவர் போய் கம்ப்ளைண்ட்டை கொடுக்குறாரு. இது எல்லாமே ஒரு மாற்று தாங்க. அப்படி தான் நம்ம இதை எடுத்துக்கிட்டே ஆகணும். அதனால இன்னைக்கு வர இருந்த இந்த 234 தொகுதிகளிலும் இருந்து வர இருந்த வேட்பாளர் எல்லாருமே இந்த மாதிரி ஞாயிற்றுக்கிழமை அந்த நிகழ்ச்சியை நாங்கள் தள்ளி வச்சிருக்கோம், நீங்கள் அங்கே வந்துருங்க அப்படின்னு. 6 மணிக்கு மேலே இவர் விஜய் அவர்கள் வெளியே வர மாட்டாருங்க.
சண்டே ஒர்க் பண்ண மாட்டாருங்க. குறிப்பா தேர்தல்ல ஞாயிற்றுக்கிழமைனா லீவ் எடுக்கக்கூடிய ஒரே தலைவர் விஜய் அவர்கள் அப்படின்லாம் எல்லாரும் சொல்லிட்டு இருந்தாங்கல்ல. எல்லாத்துக்குமே அதுக்கு உண்டான பதிலடியா தான் இருக்க போகுது. ஸோ அவர் வந்து ஞாயிற்றுக்கிழமை தான் வேட்பாளர் பட்டியல் அறிவிக்க போறாரு. தேர்தல் வாக்குறுதிகள குடுக்க போறாரு. அவரு பிரச்சாரத்துக்கு வந்து தனிப்பட்ட முறையில பலத்த பாதுகாப்பு வேணும்னு காவல் நிலையத்திட்ட வந்து அனுமதி கேட்டிருக்காரு. இன்னும் சொல்லணும்னா, அவர் போகக்கூடிய இடங்கள் எல்லாமே 2000, 3000 முதற்கொண்டு அந்த அந்த மக்கள் அங்க கூடுவாங்க. அது கேரண்டி. அங்க இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர்கள் கண்காணிப்புல தான் இருக்க போறாங்க. அவங்க தான் வந்து இந்த கிரவுண்ட் ஒர்க் ஆனது பண்ண போறாங்க. விஜய் அவர்கள் பிரச்சாரம் பண்ணக்கூடிய இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, 3000 பேர் கம்பல்சரியா இருப்பாங்க. அதுக்கு உண்டான பாதுகாப்புகள் நீங்க கண்டிப்பா வழங்கணும் அப்படின்னு 2ஆம் கட்ட தலைவர்களும் கேட்டிருக்காங்க. தாவேகா தலைமையிலிருந்தும் ஒரு வேண்டுதல் கடிதம் அங்கருந்து போயிருக்குங்க. ஸோ இது எல்லாமே எடுத்து பார்க்கும் பொழுது, அவங்க வந்து ஒரு ஆர்கனைஸ்டா தான் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம எப்படி என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம், எப்படி செயல்பாட்டுக்கு வரணும், தேர்தல் ஆணையம் என்னன்னலாம் சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப தேர்தல் ஆணையத்திட்ட பெர்மிஷன் கேட்கும்போது கூட, எங்களுக்கு இந்த நேரத்துல இப்ப 234 தொகுதியிலும் இருக்கக்கூடிய வேட்பாளர் நாங்க அறிவிக்கிறோம். இந்த இடத்துல அறிவிக்கிறோம். எங்களுக்கு அனுமதி குடுங்க. இந்த இடத்துல எங்களோட நிகழ்ச்சியானது நடக்க போகுது. அதுக்கு என்ன உங்களோட உங்களோட கட்டுப்பாடு, நிபந்தனைகள் என்ன? அதுக்கு நாங்க உட்பட்டு தான் நாங்க நடக்க போறோம். அதனால அந்த மாதிரியான விஷயங்கள் என்ன அப்படின்ட்டு ஒவ்வொரு விஷயமும் தேர்தல் ஆணையத்திட்டயும், காவல் துறையிட்டயும் அவங்க வந்து என்ன நிபந்தனைகளும், என்ன கட்டுப்பாடுகளும் இருக்குன்னு அதுக்கு உடன்பட்டு தான் நெறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காங்க. விஜய் அதுல எந்த ஒரு விதமான மாற்றே இல்ல. என்ன சொல்றாங்களோ அத அப்படியே கேட்டு செய்யுங்க அப்படின்னு தான் தலைவரோட உத்தரவு. அதன்படி தான் மாவட்ட செயலாளர்களும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சரி இதெல்லாம் மீறி நாளைக்கு நடக்குமாடா? இப்ப வந்து வேட்பாளர் பட்டியலே இன்னைக்கு அறிவிச்சுட்டு, நாளையிலிருந்து அவர் வந்து பிரச்சாரத்த மேற்கொள்றதா சொல்லிட்டு இருந்தாரு. நாளைக்கு அது நடக்குமா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இன்றைக்கும் நாளைக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, பெரிய கட்சியிலிருந்து மீண்டும் நெறைய தலைவர்கள் வந்து அங்கிருந்து விலகி இங்க தாவேக்கால இணையறதா நெறைய தகவல் வருது. ஸோ அதுக்கு இன்னைக்கு, நாளைக்கு கிட்டத்தட்ட அந்த வேலைகள்ல இருப்பாங்க அப்படின்றத நம்பளுக்கு வந்த தகவல். சரி நாளைக்கு பிரச்சாரமானது எப்படி இருக்க போகுது? சாத்தியமா அப்படின்றத இன்னைக்கு மாலைக்குள்ள அவங்க அறிவிக்கிறதாவும் இருக்காங்க. ஏன்னா விஜய் அவர்கள் கிட்டத்தட்ட பெர்மிஷன்லாம் வாங்கிட்டாரு. 10 மணிக்கு பெரம்பூர் அப்படின்றது ரொம்ப தெளிவா இருக்காரு. அதிகப்படியா நம்ம அங்க போயிருவோம். நம்ம வந்து வேட்பாளர் பட்டியல் கூட ஞாயிற்றுக்கிழமை தான். ஆனா சனிக்கிழமை நம்ம சொன்ன மாரி அனுமதி வாங்குன மாரி நம்ம அதுக்கு போயிருவோம் அப்படின்றதான். ரோட் ஷோ அங்க வந்து தடை அப்படின்ற ஒரு விஷயம் தான். கிட்டத்தட்ட தமிழ்நாட்ட பொறுத்தவரைக்கும் அனைத்து கட்சிகளுக்கும் இந்த ரோட் ஷோ அப்படியானது தடை விதிக்கப்பட்டிருக்கின்றது எல்லாருக்குமே தெரியும். ஆனா விஜய் அவர்கள பொறுத்தவரைக்கும் அவரு அவரு வந்தாலே ரோட் ஷோ தாங்க. அவர் என்ன பண்ணாலுமே அது வந்து ஒரு பிரம்மாண்டமா தான் இருக்க போகுது. தனிப்பட்ட முறையிலும் அதையும் மென்ஷன் பண்ணி குடுத்துருக்காங்க. இந்த மாரி ரோட் ஷோ நீங்க வந்து எந்த இடத்துலயும் இருந்துறக்கூடாது அப்படின்றத. அவங்களும் அது ஓகே ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நாங்க இப்போ வந்து காலைல பெரம்பூர்ல நாங்க ஸ்டார்ட் பண்றோம். கொளத்தூரா இருக்கட்டும், வில்லிவாக்கமா இருக்கட்டும், அசோக் நகரா இருக்கட்டும், அதுக்கப்புறம் விருகம்பாக்கமா இருக்கட்டும், எல்லா இடத்துலயும் ஒவ்வொரு இடத்த நாங்க அங்க குடுத்து, அந்த இடத்துல மக்கள எல்லாரையுமே ஒன்றிணைச்சு நாங்க அங்க எங்களோட பிரச்சாரத்த தொடங்கிறோம் அப்படின்னு இவங்களும் அதுக்கு இணங்க தான் வந்து நெறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதனால நாளைக்கு வேட்பாளர் அதாவது நாளைக்கு வேட்பாளர் பட்டியல் இன்னைக்கு வெளியிட்டிருந்தாருன்னா, நாளைக்கு வருதுன்றத உறுதிப்படுத்தியிருக்கலாம். நம்ம கேள்விப்பட்ட வரைக்கும் நாளைக்கு பெரம்பூர் அப்படியானது கிட்டத்தட்ட உறுதி செய்யப்பட்டிருக்கு. அங்க தான் அங்கிருந்து தொடங்க போறாரு அப்படின்றாங்க. ஞாயிற்றுக்கிழமை வேட்பாளர் பட்டியல்ல இருக்கும் பட்சத்தில் என்ன நடக்க போகுதுன்றத கண்டிப்பா உங்களுக்காக நானும் உங்கள மாரி தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். விஜய் அவர்கள பொறுத்தவரைக்கும் ரொம்ப தெளிவா இருக்காருன்னு நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கோம். இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்தில இருக்க இந்த திட்டங்கள் அப்படின்ற ஒரு விஷயம் தான். நெறைய கட்சிகள் பெருசு பெருசா அறிவிச்சாலுமே கூட, நம்மளுக்கு சாத்தியம் இல்லாதது அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல. அதுல சாத்தியத்த மட்டும் நீங்க எடுத்துக்கங்க. எல்லாருக்கும் என்ன வேணும்? எல்லாருக்கும் கல்வி, மருத்துவம்ன்றது அவங்க ஆரம்பத்தில முதல் மேடையிலருந்து சொல்லிட்டு வர்றாரு. இதுக்கெல்லாம் நான் வந்து நோ காம்ப்ரமைஸ் அப்படின்றத தொடர்ச்சியா சொல்லிட்டு வர்றாரு. அதுல ஏதாவது முன்னேற்றங்கள் இருக்குமா? அதுல ஏதாவது அறிவிக்க போறாரா? அதுல நோ காம்ப்ரமைஸ்ன்றார்ல. அதனால அதெல்லாம் அ அவுட் ஆஃப் கண்ட்ரோல் தான். அதுல வந்து எந்த ஒரு விஷயத்துக்கும் நிபந்தனையற்ற விஷயங்களா தான் அதுல இருக்க போகுது. ஆனா அது தாண்டி வேலைவாய்ப்பா இருக்கட்டும், மாணவர்களுக்கு உண்டான விஷயங்களா இருக்கட்டும், இதுக்குள்ள என்ன சொல்ல போறாங்க அப்படின்னு தான் நெறைய விஷயங்களா இருக்கு. இப்ப இந்த நிகழ்ச்சி ரத்தானதுமே இன்னைக்கு வேட்பாளர் பட்டியல அறிவிக்கிறதுமே ரத்தானதுமே வந்து உடனே ஒரு இருப்பாங்கல்ல, ஒரு குழு கிளம்பி என்ன அரசியல் பண்றாரு? 23ஆம் தேதி தேர்தல் வச்சுட்டு, இன்னைக்கு என்ன தேதி ஆகுது? இன்னும் அறிவிக்காம இருக்காரு. 29ஆம் தேதி தான் அறிவிப்பாரோ? அது 27ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அறிவிப்பாரு. இல்லைன்னா ஞாயிற்றுக்கிழமை அறிவிப்பாரோ? நேரங்காலம் பார்த்து தான் பண்ணுவாரோ? ஒண்ணுமே கிடையாதுங்க. எல்லாருமே தயார் நிலையில தான் இருக்காங்க. என்ன நான் சொல்றேன் அப்படின்னா, இந்த மாரி முதல் மாநாடு கிட்டத்தட்ட முதல் மாநாடுக்கு அப்புறமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இருக்கக்கூடிய மாவட்ட செயலர் ஏன்னா நம்ம கூட இருந்து ஆரம்பத்திலிருந்து இன்ன வரைக்கும் எவ்வளோ ஒரு பாசிட்டிவா இருக்கட்டும், நெகட்டிவா இருக்கட்டும், ஒரு காலகட்டத்தில நம்மளுக்கு மிக பிரபலமா இருப்போம். ஒரு காலத்துல சரியா அமைஞ்சிருக்காது. கஷ்டமான காலத்திலயும் நம்ம கூட இருந்து என்னை நம்பி இருந்தக்கூடிய ரசிகன். அவன தான் வந்து நான் இப்போ ஒரு மிகப்பெரிய ஒரு பொறுப்பு குடுத்துருக்கேன். அவங்களுக்கு நான் வாய்ப்பு குடுக்கணும். அவங்களுக்கு தான் முன்னுரிமை அப்படின்றது தான். இப்ப கூட நெறைய பேர் ஸ்டார் கேண்டிடேட் புதிதாக உள்ள வந்தவங்க கூட ஒவ்வொரு தொகுதி எடுத்துக்கொள்ளும் பொழுது, அங்க இருக்கக்கூடிய நிர்வாகிகள்ட்ட தான் ஃபர்ஸ்ட்டு பேசுறாங்க. தாவேகா நிர்வாகிகள்ட்ட தான் முதல்ல பேசி, இந்த மாரி நாங்க ஒரு மாற்றம் ஏற்படுத்துறோம்.
உங்களுக்கு அதுக்கு சம்மதமா? நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்க மனநிலை என்னன்னு கேட்டுட்டு தான் அந்த அங்க ஒரு ஒரு மாற்றத்தையே ஏற்படுத்துறாங்க. அதனால அவரு எந்த ஒரு விஷயம் பண்றதா இருந்தாலும், அங்க இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளரோட அனுமதியோட தான். அது அது ஒரு கேட்பாங்க இல்லைங்க, ஒரு சகோதரத்துவமா கேட்பாங்கல்ல. இந்த மாரி நாங்க முடிவு எடுத்திருக்கோம். அவங்கள சொல்லவே வேணாம். தலைவா நீங்க என்ன எடுத்தாலும் எங்களுக்கு பிரச்சனை இல்ல. எங்களுக்கு தாவேக்கா ஆட்சி அமையணும். நீங்க தலைவர் ஆகணும். நீங்க முதல்வர் ஆகணும். அவங்களோட அவங்களோட எண்ணமும் அதுதான். அதனால அங்க அவங்களுக்காக மட்டுமே அவர் யோசிச்சுக்கிட்டு இருக்காரு அப்படின்ல மாற்றே இல்ல. இப்ப ஞாயிற்றுக்கிழமை நடக்கக்கூடிய நிகழ்ச்சியுமே கூட எப்படி அத வந்து ஆர்கனைஸ் பண்றது? அனுமதி நம்ம கேட்டிருக்கோம். அது வந்துருச்சு அப்படின்னா கிட்டத்தட்ட வந்துருச்சு. ஸோ அங்க எப்படி நம்ம ஏற்பாடுகள் பண்ண போறோம் அப்படின்ற ஒரு விஷயம் தான். 234 பேர் நிக்கக்கூடிய ஒரு மேடை அப்படின்னா பாத்துங்க எவ்வளவு பிரம்மாண்டமா இருக்க போகுது. இதுவரைக்கும் நடந்த இந்த வேட்பாளர் அறிவிப்பிலேயே இது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும் அப்படின்றதும் நிறைய விஷயங்கள் நம்ம கேள்விப்படுறோம். புதுச்சேரினியே புதுச்சேரி என்னதான் ஆச்சு அங்க தேர்தலே முடிஞ்சிரும் போல அப்படின்னு நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தாங்க. இல்லைங்க, கண்டிப்பா அவரோட லிஸ்ட்ல புதுச்சேரி இருக்கு. அங்கேயும் அனுமதி கேட்டிருக்காங்க. எந்தெந்த இடத்துல நின்னு என்னென்ன, அதாவது ஒரே நாள்ல ஒரு 5 தொகுதிய நம்ம கவர் பண்ணியே ஆகணும் அப்படின்றதா. இப்ப சென்னை சுற்று வட்டாரங்கள்ல இருக்கக்கூடிய இடங்கள், அதே போல பாண்டிச்சேரி சுற்று வட்டாரங்கள்ல இருக்கக்கூடிய இடங்கள். இப்போ நீங்க நம்ம தமிழ்நாடு உள்ளேலாம் போனோம் அப்படின்னா, அங்கெல்லாம் வந்து ஒரு நாளைக்கு 2 இல்ல 3 தொகுதியா கவர் பண்ணிடணும்ல குறிக்கோள். ஏன்னா அந்த டிராவல் டைம்னு ஒன்று இருக்கு. ஒரு 3 இல்ல 4 தொகுதியில நம்ம கவர் பண்ணிடணும். இனி அந்த ஓய்வே இருக்கக்கூடாதுன்றதுல ரொம்ப தெளிவா இருக்காரு. அங்க இருக்கக்கூடிய நிர்வாகிகள்ட்டும் அப்படிதான் சொல்லியிருக்காங்க. எல்லா ஊர்களிலும் நீங்க அனுமதி வாங்கி ஆ எந்த இடத்துல வைக்க போறோம், எந்த இடத்துல நம்ம வச்சோம் அப்படின்னா, எல்லா மக்களுக்கும் போய் சென்றடையும் அப்படின்றத எல்லா இடங்களையும் அந்த இடத்தையும் தேர்வு பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கங்களேன். அதுக்கான அனுமதிக்காகவும் தேர்தல் ஆணையத்தோட அனுமதிக்காகவும் தான் வெயிட் பண்றாங்க. ஸோ அந்தந்த இடத்தெல்லாம் வாங்கி ஒரு நாள்ல 3 இல்ல 4 தொகுதிய விஜய் அவர்கள் இந்த சூறாவளி பிரச்சாரத்த தொடங்கவிருக்காரு. எனக்கு தெரிஞ்சு நாளைக்கு எப்படியும் ஒரு 60% இப்போதைக்கு கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இல்ல வேட்பாளர் பட்டியல் அறிவிச்சதுக்கு அப்புறம் வேட்பாளரோட போனா தான் இன்னும் நல்லா இருக்கும் அப்படின்ற பட்சத்தில் இந்த பிரச்சாரமானது திங்கட்கிழமை வர வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா வில்லிவாக்கத்துல ஆதவ் நிக்கிறாருன்றது கிட்டத்தட்ட உறுதியாயிடுச்சு. அப்போ நாளைக்கு ஆதவ் அவர்களை வச்சு அவர் பிரச்சாரம் பண்றாரு அப்படின்னா வேட்பாளர் பட்டியலே அறிவிக்கலையில. அப்போ ஒரு 5 தொகுதிக்கு மட்டும் எப்படி அறிவிக்கிறது அப்படின்னு ஒரு கேள்வியும் இருக்கு. ஸோ அதனால ஞாயிற்றுக்கிழமை எல்லா வேட்பாளரையும் அறிவிச்சதுக்கு அப்புறம் திங்கட்கிழமையிலேருந்து இன்னும் வேகமா, ஏன்னா இதுவே கொஞ்சம் டிலே ஆயிட்டே இருக்கு. இன்னும் வேகமா பிரச்சாரத்த நம்ம தொடங்கலாம். அதனால தான் வந்து அங்கிருந்து தொடங்கி ஒவ்வொரு ஏரியாக்களும் ஒரு 5 தொகுதிகள வந்து டார்கெட் பண்ணியிருக்கார் விஜய் அவர்கள். சென்னையில முதல் பிரச்சாரம் சென்னையிலேருந்து தொடங்க போறாரு. இதன் இடையில கட்சி சார்ந்த நிறைய விஷயங்கள், ஒவ்வொரு இடத்துலயுமே வந்து இந்த தேர்தலுக்குன்னு ஒரு குழுவ அமைப்பாங்க. ஒரு இடத்த போட்டிருப்பாங்க. அந்த இடத்துக்கும் நிறைய பிரஷர் வரதாவும், நிறைய நெருக்கடிகள் வரதாவும் நம்ம கேள்விப்பட்டுக்கிட்டு இருக்கோம். அதையும் சமாளிச்சு தான் ஒவ்வொரு தொகுதியிலும் அந்த தாவேகாவை சார்ந்த வேட்பாளர்களா இருக்கட்டும், இந்த குழுவா இருக்கட்டும் வேலைகள் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்றத ஒரு விஷயம். இன்னொன்னு இந்த காசு. ஓகே. இப்ப இத்தனை தொகுதியில அவர் பயணிக்கணும். எல்லா தொகுதியிலும் இருக்கக்கூடிய வேட்பாளர் ஒருத்தர்கிட்ட காசு இருக்கும், ஒருத்தர்கிட்ட பணம் இருக்காது. எப்படி அவங்க சமாளிக்கிறாங்க? என்ன பண்றாங்க? அப்படின்ற பட்சத்தில் நம்மளுக்கு வந்த விஷயம் தான். கிட்டத்தட்ட அது உறுதி தான். ஏன்னா சமூக வலைத்தளத்துல நிறைய பேர் எழுதும் பொழுது, அவரோட சொத்த வித்துட்டாருமே. ஏங்க அவருக்கு கடைசியா 2 படங்கள்ல 200 கோடி சம்பளம். அத போட்டிருந்தாலே இந்த தேர்தல சமாளிச்சிருக்கலாம்ல. ஃபேஸ் பண்ணிருக்கலாம்ல அப்படின்னு சொல்லும் பொழுது, விஜய் அவர்கள் தன்னுடைய சொந்த உழைப்பில் வாங்கி வச்சிருந்த 2 இடங்கள, அதாவது அவரோட சொத்துல இருக்கக்கூடிய 2 மிக முக்கியமான இடங்கள்ல இருக்கக்கூடிய சொத்துக்கள விற்று, இப்போ இந்த கட்சிக்கு செலவிட்டுட்டு இருக்காரு அப்படின்றதான் உண்மையான தகவல். ஸோ அதோட சொந்த பணத்துல தான் அவர் பண்ணிட்டு இருக்காரு. மாநாடா இருக்கட்டும், மக்கள் கூட்டமா இருக்கட்டும், நிர்வாகிகள் சந்திப்பு கூட்டமா இருக்கட்டும், எல்லாமே தலைமையிலிருந்து ஒரு பணம் வருதா நம்மளுக்கு இப்ப நேற்று கூட ஒரு தகவல் வந்துச்சு. ஸோ அதனால இப்ப பண்ணிட்டு இருக்க செலவுகள்லாம் கூட அவரோட சொத்த வந்து விற்று தான் வந்து அவர் வந்து செலவிட்டுக்கிட்டு இருக்காரு. தாவேக்காக அவ்வளோ உழைச்சிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு தான் நம்மளால பார்க்க முடியுது. ஸோ ஞாயிற்றுக்கிழமையிலிருந்து ஒரு மிகப்பெரிய ஒரு திருப்பம், மிகப்பெரிய ஒரு 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 மாற்றாவும் இருக்க போகுது. விஜயன் அவர்களின் இந்த வேகத்தை வந்து நம்ம ஞாயிற்றுக்கிழமையிலிருந்து பார்க்க போறோம். என்ன நடக்குதுன்னு பார்ப்போம்.